அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட இயரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இயரிங்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது, ரொம்ப வருஷத்துக்கு எப்படி அதை கெட்டு போகாமல் அதில் எதுவும் துரு பிடிக்காம பார்த்துக்கிறது, அப்புறம் எப்படி இயரிங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று மிரர் ஒர்க் பண்ணது, இன்னொன்று ஸ்டோன் ஒர்க் பண்ணது, இன்னொன்று ஃபுல்லாக சில்வர் ஆக்சைடு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ் வாங்கிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வெறும் தண்ணியில் நம்மளோட தோடை கழுவி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இது மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ அந்த டூத் ப்ரஷில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ அதை ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அந்த தோடு ஃபுல்லாக அந்த மிரர் ஒர்க் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள். மற்ற எல்லா இடத்துலையும் நல்லா ஹார்ஷாக போட்டு தேய்ங்க. அப்போ தான் அந்த சில்வர் ஆக்சைடு வந்துட்டு பலன்னு மின்னும். ஆனால் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறது இல்லை அந்த மிரர் ஒர்க் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள். இப்போ இந்த தோடோட பின்னாடி பகுதியில் வந்துட்டு நிறைய அழுக்கு இருக்கும். அதுதான் நம்ம காதில் போடுற இடம். அதனால் அதையும் நீங்கள் சுத்தம் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே ஓரளவுக்கு நல்லா சுத்தமாயிடும். ஏன்னா நான் ரொம்ப பலன்னு ஆகும்னு சொல்லலை, ஆனால் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த தோடெல்லாம் இப்படி தான் இருந்தது. இந்த மிரர் ஒர்க் வச்சுருக்கிறதுலாம் ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணதுனால அதுவுமே பலன்னு மாறிடும். இப்போது 3 வித்தியாசமான முறையில் எப்படி நம்ம தோடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இது மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாஞ்செலாம் நீங்கள் ஏதாவது ஆர்னமெண்ட் வாங்கினா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த பாக்ஸ் சைஸுக்கு நான் கட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டட்டு மாதிரி இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து இதில் நான் குத்தி வச்சுக்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக என்னோடய தோடெல்லாம் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஆர்கனைசேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். அந்த வீடியோ கூட நான் கீழே லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இது மாதிரி தான் நான் ரொம்ப வருஷமாக பாதுகாத்து வரதுனால எனக்கு நிறைய இயரிங்ஸ் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகும். நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இது மாதிரி குத்தி வைக்கிறதுனால அந்த தண்டு பகுதிகளில் அழுக்கு சேராமல் இருக்கும். அதனால் இந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் குத்தி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குட்டி டிப் பார்க்கலாம். இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்த மாதிரி குட்டி ஸ்டட்டெல்லாம் இருக்கும். அதுக்கு இது மாதிரியான பீட்ஸ்லாம் நிறையா கடைகளில் விற்கும். இதை வந்துட்டு நம்ம அந்த தோடுக்குள்ளே வச்சு போட்டோன்னா இன்னும் கலர்ஃபுல்லான தோடை நம்ம போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற தோடுக்குள்ளே வச்சு நம்ம இதை போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் போடுறதுனால உங்கள் ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்காக நீங்கள் ஒரே தோடே வச்சு மாற்றி போட்டுக்க முடியும். நான் என்கிட்ட இருக்க இந்த ஸ்டட் கலெக்ஷனை ஃபுல்லாக நான் இது மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ அந்த பாக்ஸில் வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு குட்டி ஐடியா பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மொத்தமான அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஒரு பத்திரிக்கை அட்டை அளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் உள்ள நூல் வச்சு நான் மேலே இது மாதிரி கட்டிக்கிறேன். இதை தொங்க விடுறதுக்காக இதை மாதிரி கட்டிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் பென்சில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ ஷார்ப்பான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இது மாதிரி 2 இதை குத்தி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு இதில் நம்மளோட இயரிங்ஸை தொங்க விட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் தொங்க விடுறதுனால நீங்கள் ஈஸியாக உங்கள் பார்வைக்கு அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அப்போது எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த தோட அழகாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில டைம் நம்மக்கிட்ட அழகான இயரிங்ஸ் இருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபிளான மேட்சிங்கான இயரிங்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம அது பார்வைக்கு இல்லாததுனால போட முடியாது. எங்கேயாவது ஒரு பெட்டிக்குள்ளே தூங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த இயரிங்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ட்ரெஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். இது மாதிரி தொங்க விடும்போது முக்கியமாக நீங்கள் வெயிட்லெஸ் இயரிங்ஸை மட்டும் இது மாதிரி தொங்க விடுங்க. ஏன்னா ரொம்ப வெயிட்டான இயரிங் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுக்கும்போது கீழே விழுந்தால் கூட உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வெயிட்லெஸ் இயரிங்ஸ் எல்லாம் இதில் தொங்க விடுங்க. இந்த அட்டைக்கு வந்துட்டு நீங்கள் ஷர்ட்டுக்குள்ளே கொடுக்குற அந்த அட்டையில் கூட தொங்க விடலாம். அது இன்னமும் பர்ஃபெக்டாக பெருசாக இருக்கும். இப்போ இது மாதிரி தொங்க விட்டுட்டா நீங்கள் ஈஸியாக அதை பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற இயரிங்ஸை டக்குன்னு எடுத்துக்கலாம்.
அடுத்தது இன்னொரு முறையாக எப்படி நம்ம இயரிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை வந்துட்டு கட் பண்ணிட்டு அதில் ஓட்டை போட்டு இது மாதிரி இயரிங்ஸை அதில் குத்தி வச்சுக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டப்பாவை எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் வந்த ஒரு பாக்ஸில் தான் வச்சுப்பேன். இது மாதிரி இரும்பு டப்பாவில் வைக்கும்போது இந்த துரு பிடிக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால அதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சுக்கிறேன். காட்டன் துணியை விரிச்சுக்கிட்டதுக்கப்புறமா இதில் நம்மளோட வெயிட்டான இயரிங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெயிட்டானது இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்கிறது இல்லை நம்ம எப்போவாவது மட்டும் யூஸ் பண்ணுற இயரிங்ஸ்லாம் நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இயரிங் கலெக்ஷன் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு இயரிங் கலெக்ஷன் மட்டும் தனியாக காமிச்சதில் எந்த யூஸுமே இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் எப்படி தோடை வந்துட்டு நம்ம பராமரித்து ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கலான்றதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட காட்டுறேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தோடு நான் வச்சுருக்க மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கினதுலேருந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்க நிறைய இயரிங்ஸ் மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா தோடுமே 100 ருபீஸ்க்கு கீழே தான். ஏன்னா ஒரு சில தோடு தான் 1-2 தோடு தான் 100 ரூபாவை தொடுமே ஒழிய மற்ற எல்லாமே அந்த 45, 30, 10 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி தோடுகள் தான். நாங்கள் அந்த செயினுக்கு கூட கொடுக்குற தோடு கூட இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால எதுவுமே எங்களுக்கு கெட்டு போகிறதோ இல்லை மிஸ் ஆகுறதோ அந்த மாதிரியான ப்ராப்ளமே இருக்கிறது இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இயரிங்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்கும். எதுவும் மிஸ் ஆகாமையும் இருக்கும், தொலைஞ்சு போகாமையும் இருக்கும். நிறைய இது வாங்கிட்டு எங்கே வச்சோன்னே தெரியாமல் அப்படியே போடாமையே தொலைஞ்சு போயிடுறதுலாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்படியே இதில் வைக்கும்போதே ஒவ்வொரு இயரிங்ஸையும் வச்சுட்டேன். இதில் உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் நான் எப்போவாது யூஸ் பண்ணுற இயரிங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த இயரிங்ஸ் எல்லாம் நானே பண்ணது. இதுக்கான வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை கூட கீழே நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை கூட போய் பாருங்கள். இதெல்லாம் ஏர் ட்ரை க்ளே வச்சு பண்ணது. இந்த இயரிங்ஸ் மட்டும் பின்னாடி இருக்கிறது க்ளூ போட்டு ஒட்டினதுனால அது பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. அதுவுமே எனக்கு தூக்கி போட மனசு இல்லாமல் நான் அதையுமே வச்சுக்கிட்டே இருக்கேன். மற்ற எல்லா இயரிங்ஸ்க்கும் பின்னாடி எல்லாமே இருக்குது. அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது ஒன்றுக்கு மட்டும் பிஞ்சிடுச்சு. கடைசியாக இந்த க்யூட்டான ஒரு ரெயின்போ இயரிங்ஸையும் இதில் வச்சுக்கிறேன். இதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இயரிங்ஸ். இதை வச்சுட்டு இந்த கிளாத் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கடைசியாக நான் இப்போது அடிக்கடி போட்டுட்டு போகிற இயரிங்ஸ் மட்டும் மேலே இருக்கணுன்றதுக்காக இந்த க்யூட்டான பாக்ஸில் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குட்டியான பாக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்துட்டு நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு செஞ்சதுனாலே ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணல. நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் அடிக்கடி போட்டுக்கிற இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போது நான் காலேஜுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த சில்வர் ஆக்சைடு இயரிங்ஸ் அப்புறம் இந்த ஜிமிக்கி இருக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரியான இயரிங்ஸ் தான் நான் அதிகமாக வச்சுருக்கேன். எங்கேயாவது கடைக்கு போனால் இல்லை திருவிழாக்கெலாம் போனால் நான் இந்த தோடு வாங்காமல் வரமாட்டேன். அதுவும் இந்த ஜிமிக்கி இருக்கே அதுக்கு மேலே பயங்கர கிரேஸ். அதனால் எங்கே போனாலும் அது வாங்காமல் வரதில்லை. நான் இப்போ டே டு டேயில் டெய்லி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன தோடு அப்புறம் கொஞ்சம் ஜிமிக்கி தோடு அதெல்லாம் நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு நான் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ என்னோட த மோஸ்ட் ஃபேவரட் இயரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கோல்டன் கலரில் ஜிமிக்கி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ட்ரெஸ்ஸுக்கு இதை பேர் பண்ணியிருக்கேன். காலேஜுக்குமே இதை நான் அடிக்கடி போட்டுட்டு போவேன். ஏன்னா இது ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டியாகவும் இருக்காது. அதே மாதிரி எல்லா ட்ரெஸ் கோடவும் இதை பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மிரர் ஒர்க் வச்சுருக்க சில்வர் ஆக்சைடு தோடு தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்கும், நார்மலாக ஜிமிக்கி மாதிரி இல்லாமல். அடுத்தது இதுவுமே ஒரு மிரர் ஒர்க் வச்சுருக்கிறதோடு இதெல்லாம் நான் ரொம்ப ஒரு 20 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருப்பேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அதனால கரெக்டாக ரேட்டு தெரியல. ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு சில்வர் ஆக்சைடு வச்சுருக்கிற ஒரு ஜிமிக்கி. இதுக்கு கீழே வந்துட்டு முத்து மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஓரளவுக்கு நல்லா பெரிய ஜிமிக்கி, அதனால் இதுவுமே நான் எப்போவாது தான் போடுவேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் அந்த 40 ருபீஸ் 35 ருபீஸ் அது மாதிரி வாங்கினது தான். அடுத்தது இந்த ஒரு இயரிங்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்றது மறந்துட்டேன். இது வந்துட்டு ஒரு மேஜிக் தோடு மாதிரி தான். கீழே இருக்க அந்த பீட்ஸ் வந்துட்டு தானாக தொங்குற மாதிரி இருக்கும் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது. இதுவுமே ரொம்ப அழகான ஒரு தோடு தான்.
இதை நான் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸோட பேர் பண்ணுறதை விட இது மாதிரி ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி கலருக்கு பேர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ஒரு ஜிமிக்கி, இது வந்துட்டு மேலே ஒரு அன்னப்பறவை மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ஜிம்கா, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கின காஸ்ட்லியஸ்ட் தோடு. இது ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது 100 ருபீஸ்க்கு வாங்கினேன், அதுவே எனக்கு அப்போ காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. குவாலிட்டி வைஸ் பயங்கரமான ஒர்த்து. ஏன்னா அது ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் எதுவும் பண்ணாமையே அந்த கலரில் அப்படியே இருக்குது. அடுத்தது இந்த ரெட் கலர் ஜிம்கி, இது வந்துட்டு நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டால் கண்டிப்பாக அது போட்டுட்டு போகாமல் போக மாட்டேன். இந்த ஜிம்கி நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு ரோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு தோடு. அடுத்தது இது நார்மலான ஒரு ஹூக் தோடு தான், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் ட்ரெஸ்க்கெல்லாம் இது பேர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். கடைசியாக இந்த தோடு, இதுவுமே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.